தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியும் சரி இப்பவும் சரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுல தங்களோட இயலாமையை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல காரணங்களை சொல்லி பழி போட்டு, குறிப்பா திமுக மேல பழி போட்டு ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியை மட்டுமே உருவாக்கிட்டு இருக்காங்க. இது கரூர் சம்பவத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ ஹார்டிஸ்க்ல வந்து நிக்குது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல தாவேக்காவுக்கு தனிப்பட்ட வன்மம் என்ன இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு இருக்க போதும் ஒரே நாளில ரொம்ப கேவலமா பெங்களூர்ல போய் சிக்கியிருக்காங்க தாவேக்கா. இருந்தாலுமே இவங்க என்ன திருந்தல மாமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு வச்சு அதுல ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் பதறாரு, ஹார்டிஸ்க் விவகாரம் அப்படின்னு சொன்னா ஐயோ அப்பப்பான்னு பதறாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் பதறதுக்கு காரணம் என்ன, இந்த ஹார்டிஸ்க் விவகாரத்துல இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அதோட பின்விளைவுகள் என்ன, மின்வெட்டு பிரச்சனைகள் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். நேயர்களுக்கு வணக்கம், நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழகத்துல மின்வெட்டு பிரச்சனை அப்படின்னாலே திமுக அப்படிங்கிற அந்த நிலைமை மாறி சமீப காலகட்டத்துல தமிழக மக்கள், அதுவும் குறிப்பா தாவேக்கா ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு அதிகமான மின்வெட்டு பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா பெரம்பூர் முதலமைச்சர் அவர்களுடைய சொந்த தொகுதியான பெரம்பூர்லயே கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வரைக்கும் கூட எங்களுக்கு மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, இரவு வந்து குழந்தைகள் வந்து தூங்கவே முடியல. இதுக்கு முன்னாடி தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கூட அந்த இன்ஃப்ளூயன்சஸ் கூட இப்போ இரவு எங்களோட குழந்தைகள் வந்து தூங்க முடியல, மின்வெட்டு பிரச்சனை அவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கு. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அஜித் படத்துல ஒரு டயலாக் வரும்ல, அந்த மாதிரி அவங்களும் பழி போட்டே பழகிட்டாங்க, தமிழக மக்களும் அதை கேட்டே பழகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பல காரணங்களை சொல்லி திமுகவை பழி போட்டு என்ன நடந்தாலும் திமுக, அது கரூர் சம்பவத்துக்கும் காரணம் திமுக தான், இப்போ இந்த ஹார்டிஸ்க் காணாம போனதுக்கு காரணமும் திமுக தான், ஈவன் சொல்ல போனா இவங்க ஆட்சி அமைச்சதுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு எதுக்கு எடுத்தாலும் காரணம் திமுக அப்படின்னு பழி போட்டு ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியை மட்டுமே உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா விஷயத்தையும் மக்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த ஹார்டிஸ்க் விவகாரத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது காணாம போனது மே 16, 17. ஆனா அது காணாம போயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சதே மே 18ஆம் தேதி தான். இத மலர்விழி உதவி செயற்பொறியாளர் அவங்களே வந்து அவங்களோட வாயால வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்ற மாதிரி இந்த ஹார்டிஸ்குள்ள முக்கியமான ஆவணங்கள், அதாவது இதுக்கு முந்தைய திமுக ஆட்சியில நடந்த அந்த முறைகேடுகள் குறித்து, நிலக்கரி ஊழல் குறித்து, டிரான்ஸ்பார்மர் ஊழல் குறித்து, அந்த முறைகேடுகள் குறித்த முக்கியமான ஆவணங்கள் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, அமைச்சரோட அந்த வாக்குமூலத்துக்கே நம்ம வந்தோம் அப்படின்னாலுமே 16, 17ஆம் தேதி காணாம போனதை 18ஆம் தேதி கண்டுபிடிக்கிறங்க இல்லையா, 18ஆம் தேதி கண்டுபிடிச்ச உடனே பதறி போய் ஐயோ இதுல முக்கியமான ஆவணங்கள்லாம் இருக்கே, இது மூலமா தான் நம்ம வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களையே கைது செய்ய முடியும், இது எவ்வளவு முக்கியமான ஆவணம், இது காணாம போயிருக்கு அப்படின்னு பதறி போய் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னா எப்ப தெரியுமா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, காணாம போனது 16, 17. இவங்க சிஎஸ்ஆர் காப்பியை வாங்கினது ஜூன் 1ஆம் தேதி, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது ஜூன் 2ஆம் தேதி. அப்போ முக்கியமான ஆவணங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹார்டிஸ்க் காணாம போயிருக்கு அப்படின்னா இவ்வளவு மெத்தனமா தான் நீங்க செயல்படுவீங்களா, ஒரு காவல் நிலையத்துல புகார் கொடுக்கறதே இவ்வளவு மெத்தனமா தான் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இன்னொன்னு, இவங்க கணக்குப்படி காணாம போனது மொத்தம் 18 ஹார்டிஸ்குகள். ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்தது மலர்விழி மட்டும்தான். மற்ற அதிகாரிகள், மற்ற அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஹார்டிஸ்க் காணாம போயிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலையா, இல்ல 18 கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? அடுத்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால இந்த திருட்டு குறித்து ஒரு ஆர்டிக்கிள் வெளிவருது. இந்த ஆர்டிக்கிள் வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. செய்தியாளர்களை சந்திச்சு இப்படி ஒரு ஹார்டிஸ்க் காணாம போயிடுச்சு, அதுல வந்து டெண்டர் ஊழல் குறித்த முறைகேடு குறித்த ஆவணங்கள் இருக்குதா, நிலக்கரி ஊழல் குறித்த ஆவணங்கள் இருக்குதா அப்படிங்கிறத நாங்க வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்கோம், அதாவது அந்த ஆவணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத மக்கள் கிட்ட எடுத்து சொல்றாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பத்திரிகையில செய்தி வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க செய்தியாளர்களை சந்திச்சு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் கிட்ட தெரிவிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடியே ஏன் தெரிவிக்கல? அந்த ஹார்டிஸ்குள்ள அவ்வளவு முக்கியமான ஆவணங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது இவ்வளவு அலட்சியம் காட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி வருது. இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா,
இந்த மின்சாரத்துறையில ஊழல் நடக்குதா அப்படின்னு கண்காணிக்கக்கூடிய அதிகாரி விஜிலன்ஸ் அவர்களுடைய அடிஷனல் டைரக்டரோட ஆஃபீஸ்க்குள்ளேயே போயிட்டு ஒரு ஹார்ட் டிஸ்கை திருடியிருக்காங்க. இதை கூட அந்த டைரக்டரால கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது அங்க ஊழல் நடக்குது, லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா அது நீங்க எப்படி கண்காணிப்பீங்க, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வருது. இப்போ இந்த விஷயத்துல 18 ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. கோபிநாத் அப்படிங்கிறவர் தான் இதெல்லாம் திருடியிருக்காரு. திருடி பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில போயிட்டு வித்து அதை பணமா மாத்திருக்காரு. அவரே அவரோட வாயால நான் பணத்துக்காக தான் இதை திருடினேன் அப்படிங்கறத ஒத்து வாக்குமூலமே கொடுத்திருக்காரு. அதாவது இவங்க கணக்கு சொன்னது 18 ஹார்ட் டிஸ்குகள், ஆனா அவர்கிட்ட இருந்து மீட்கப்பட்டது 34 ஹார்ட் டிஸ்குகள். அப்போ இவர் காலங்காலமா ஹார்ட் டிஸ்குகளை திருடி வித்து காசை பார்த்து அது மூலமா அவர் வந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவா தெரிய வந்திருக்கு. ஸோ காவல் நிலையத்துக்கு போலீஸுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்திருந்தாலே, அதாவது செய்தியாளர்கள் சந்திப்பு முந்தின நாள் நிர்மல்குமார் அவர்கள் நடத்துறாரு, அடுத்த நாள் வந்து இவரை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அவரை வந்து கைது செய்யறாங்க. அப்போ நீங்க ஒரு நாள் டைம் கொடுத்திருந்தாலே உண்மையான குற்றவாளி யாரு, எதுக்காக திருடுனாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஆர்டிக்கிள் வெளிவந்த உடனேயே இவர் ஏன் பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியை உருவாக்கணும்? அதுவும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, காணாம போனது ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான், ஆனா மேனுவல் ஃபைல் எங்க கிட்ட தான் இருக்கு, அதனால யாருமே தப்பிக்க முடியாது பாத்துக்கோங்கன்னு ஒரு மிரட்டுற தோணிலாம் சொல்லிட்டு மறுபடியும் இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துக்கே செந்தில் பாலாஜி அவர்கள் பதறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே கேட்டிருக்காரு. அதாவது நேற்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லும் போது மின்சார முறைகேடு அந்த ஊழல் குறித்த ஆவணங்கள் இருக்குதா அப்படின்னு நாங்க செக் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த மின்சாரத்துறையில ஊழல் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்தது 21, 23 இந்த காலகட்டத்தில், அதாவது 2021, 23. அப்போ மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அப்ப நீங்க மென்ஷன் பண்ணது செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஆள் வச்சு திட்டமிட்டு இந்த ஹார்ட் டிஸ்கை திருடிட்டாரு அப்படிங்கிறத தான் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. ஏன்னா செய்தியாளர்களை சந்திக்கிறது கட்டாயம் இல்லை அப்படின்னு நீங்க வேணா சொல்லலாம். ஏன்னா பழசெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிற மரபுகள் எல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது அப்படின்னு நீங்க இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் மரபுகளை பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய திமுக அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப அமைச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வருவோம். இதுல இருக்கக்கூடிய அந்த முறைகேடுகளை மறைக்கிறதுக்காக தான் அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து திருடி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அந்த முறைகேடுகள் அந்த ஹார்ட் டிஸ்குகள் வந்து பதிவானப்பட்டது வந்து 2021, 23 அந்த காலகட்டத்துல அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் நினைச்சிருந்தாரு அப்படின்னா இதை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த காலகட்டத்திலேயே கோபிநாத் மாதிரி யாராச்சும் ஒருத்தரை நியமனம் செஞ்சு அந்த ஹார்ட் டிஸ்கை திருடி அதை வந்து அழிச்சிருந்துருக்கலாம். ஆனா அப்ப அதை அழிச்சாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அது கிடையாது. அதுக்கப்புறமா இந்த ஒரு வழக்கை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பதிவு செய்யறது வந்து அறப்போர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான். அவங்க பதிவு செய்யறத ஜூலை 2025 வந்து விசாரணைக்குமே ஹைகோர்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ ஜூலை 2025 ஓகே வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு நம்ம மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பயத்துல அப்பவாச்சும் யாரையாவது விட்டு திருடி அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து அழிச்சாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைது உங்க எல்லாத்துக்குமே நினைவு இருக்கும். ஈடி ரைடு நடந்தது. அந்த ஈடி ரைடுல எல்லா இடத்துலையுமே வந்து விசாரணை செஞ்சாங்க. அந்த விசாரணையாவது இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் டிஸ்க் முறைகேடு குறித்த ஏதாவது ஆவணங்கள் கிடைச்சதா, முக்கியமான ஆவணங்கள் நிர்மல்குமார் அவர்கள் சொல்ற மாதிரியான முக்கியமான ஆவணங்கள்லாம் கிடைச்சதான்னு பார்த்தோம்னா அந்த ரைடிலுமே அப்படி ஒரு ஆவணங்கள் வந்து கிடைக்கப்படலை. அதை விட முக்கியமா இந்த வருஷம் மே மாசத்துல டிஎன்பி தொடர்ந்த அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் குறித்த அந்த வழக்கை வந்து கண்டிப்பா விசாரணை செஞ்சே ஆகணும்னு உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க மே மாசத்துல, இந்த வருஷம் 2026 மே மாசத்துல. அப்போ சரி உச்சநீதிமன்றமே வந்து வழக்கு கொடுத்துட்டாங்க, விசாரணை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அப்போ இனிமே நம்ம வந்து மாட்டிக்குவோம். அதுவுமே மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடுச்சு தாவேக்காக ஆட்சி அமைக்க போறாங்கன்னு. இத்தனை நாள் நம்ம ஆட்சியில இருந்தோம், நம்மளை காப்பாத்திருக்காங்க. இனிமே வந்து 10ஆம் தேதி தாவேக்கா வந்து ஆட்சி அமைச்சிருவாங்க, அதுக்கப்புறமா நம்ம மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற பயத்துல 10ஆம் தேதி தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே அதை திருடி அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே கிடையாது. இதை விடையும் ரொம்ப முக்கியமா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கோபிநாத் அவர்கள் திமுக அனுப்பப்பட்ட திமுக ஏவப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமே அவர் வந்து அந்த ஹார்ட் டிஸ்கெல்லாம் திருடிட்டு போன உடனே அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிருந்திருப்பாரு. ஆனா அப்பவாச்சும் அவர் அழிச்சாரா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் கொண்டு போய் வித்து அதை காசாதான் மாத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கு ஒரு நாள் கூட டைம் கொடுக்காம
விசாரணையோட முடிவு என்ன வருது அப்படிங்கிறதே தெரியாம ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன? இதுக்கு நடுவுலையே தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெடோட சீஃப் ஃபினான்சியர் கண்ட்ரோலரையுமே டெக்னிக்கல் டைரக்டர் இவங்க 2 பேர்த்தையுமே சஸ்பெண்ட் பண்றாங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து யாரையாவது 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணணும். அந்த சஸ்பெண்ட் பண்ணுறவங்க அப்பாவி புவர் கிளாஸ் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஏற்கனவே திருச்செந்தூரில் அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு ரைடு நடத்துகிறாங்க. அமைச்சர்கிட்டயே மொட்டையை போட்ட 4000 ரூபாய் ஆட்டையை போட்ட அர்ச்சகர்களுக்கு வந்து மன்னிப்பு கடிதம், அதாவது விளக்க கடிதம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க, விளக்க கடிதம். ஆனால் வெளியே உண்மையாகவே மொட்டை அடிச்சுட்டு இருந்த பாவம் ஒரு பணியாளர் அவர் வந்து 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து பணியிடை நீக்கம் செய்கிறாங்க, சஸ்பெண்ட் செய்கிறாங்க. நீங்கள் இனிமேல் இங்கே வந்து மொட்டையை அடிக்கக்கூடாது அப்படின்னு செய்கிறாங்க. டெய்லி தினக்கூலிக்காக வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவங்கள வந்து பணியிடை நீக்கம் செஞ்சுட்டு 4000 ரூபாய் ஆட்டையை போட்ட அர்ச்சகர்களுக்கு வந்து விளக்க கடிதம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை தான் தமிழகத்தில் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த விவகாரத்தில் சம்பந்தமே இல்லாமல் இந்த 2 அதிகாரிகளையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா, மின்வெட்டு வந்து ஒரு பக்கமாக மிகப்பெரிய பிரச்சனையாக நடந்துட்டு இருக்கு. அதை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக காடிஸ் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியை உருவாக்கியிருக்காங்க. இந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு ஏற்கனவே கருப்பாடு தான் காரணம், திமுகவுடைய 1% கருப்பாடு உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹாடிஸ் விவகாரத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. அப்போ இப்போதைக்கு இந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு ஆட்சியிலே இல்லாத திமுக தான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டாங்க. இதை முன் வச்சு மக்களையும் திசை திருப்பிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த மின்வெட்டு பிரச்சனைகள் தொடரதான் போகுது. இந்த தொடரும் போது இந்த மாதிரியான சம்பந்தமே இல்லாத பாவப்பட்ட அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அந்த ஊழியர்களும் இங்கே வந்து சரியாக வேலை செய்யாதது தான் இந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு தன்னோட நிர்வாக இயலாமையை மறைக்கிறதுக்கு ஒரு குற்றம் சாட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த பாவப்பட்ட ஏழை மக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்கள வந்து பணியிடை நீக்கம் செஞ்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து அழிப்பாங்க. அழிச்சது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சரியாக வேலை செய்யலை, நம்ம வந்து இதை சரியாக வேலை செய்கிறதுக்கு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுக்கணும். நம்ம வந்து தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க ரொம்ப பயங்கரமாக வேலை செஞ்சு இனிமேல் நமக்கு மின்வெட்டு ஏற்படாமல் பார்த்துக்காங்க. அரசு ஊழியர்கள் தான் சரி கிடையாது, அரசு ஊழியர்கள்னாலே அலட்சியமானவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் இங்கே வந்து வருது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்கு தான் இப்படி ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியும் இவங்க உருவாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இங்கே இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் சொல்லிட்டு போங்க.